இனிய மாலை வணக்கம். கதம்ப மஞ்சிரி என்ற தலைப்பின் கீழ் இன்று உங்களுக்கு நான் படித்த தகவலை பகிர்கிறேன். நீங்கள் இதனை விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். ஔவை பிராட்டி என்பவர் தமிழுக்கு அரிய சேவைகள் பல செய்துள்ளார். அவருக்கு பொதுவாக கணபதியின் மேல் அளவற்ற பக்தி உண்டு. அவர் மேல் பல தமிழ் பாடல்களை பாடியுள்ளார். அந்த பாடல்கள் என்ன என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுபோக தனிப்பாடல் ஒன்றை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாங்கள் இதை கேட்டு ரசிப்பீர்கள் என மனமாற நம்புகிறேன். எவரும் வித்யா கர்வம் கொண்டவராக இருக்கக்கூடாது. இருந்தாலும் அவருடைய வித்யையின் அளவு நூல் அளவே, அதாவது அவர் படித்த புத்தகங்கள் அளவுதான் அவருக்கு அறிவு இருக்கும். இரண்டாவதாக, செல்வம் நிறைந்தவராக இருந்தாலும் அவர் இறைவனை பிரார்த்தித்துதான் தவத்தின் அளவை அதிகரித்து கொள்ள வேண்டும். முற்பிறப்பில் செய்த தவத்தின் அளவே அவருக்கு செல்வம் செழித்தோங்கும். நல்ல குணம் கொண்டவராக இருப்பதற்கு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டு இருக்க வேண்டும். நல்ல குலத்தில் பிறந்திருக்க வேண்டும். இப்பொழுது தமிழ் ஔவை பிராட்டியின் பாடலை கேளுங்கள். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம், ஆழ்ந்து படித்த அறிவே உண்மையான அறிவு, இல்லாவிடில் அது போலியே. இன்னொரு பாடல் கூறுகிறார். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தான் பொல்லாச்சிறகை விரித்தாடினாற் போல் கல்லாதான் கற்ற கவி. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் படித்த அறிவு எதற்கு ஒப்பந்தம் என்றால், நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். எனவே இறைவனை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் தவம் அதிகமாகி செல்வம் நிறைய கிடைக்கும். நன்றி. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.